வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா அராஜகமாக கைது செய்ததாக கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை அடுத்து அராஜகமாக அமெரிக்கா இவரை கைது செய்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் அண்ணா சாலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது அமெரிக்க தூதரகம் நுழைவாயில் முன்னதாகவே நடைபெற்றது. இது தொடர்பாக அங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஜி ராமகிருஷ்ணன் வருவதற்கு முன்னதாகவே 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் ஜி ராமகிருஷ்ணன் வரும்பொழுதே பல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். உடனடியாக போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இந்த கைது நடவடிக்கையின் பொழுது போலீசாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கும் லேசான தள்ளு முள்ளும் ஏற்பட்டது. இதனையடுத்து குண்டுக்கட்டாக அனைவரையும் மாநகர பேருந்துகளில் அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவை கண்டித்துதான் இந்த தூதரகத்தின் வாயிலில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் இனி இது போன்ற போராட்டம் தொடரும் எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுவரை 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நபர்களை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவினுடைய இறையாண்மையை காலில் போட்டு மிதித்து இரவு 1 மணிக்கு வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களையும் அவருடைய மனைவியும் கைது செய்து நியூயார்க்கு கடத்தி சென்று அங்கே சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது சர்வதேச சட்டத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஐநா மன்ற தீர்மானத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்து உலகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தேசத்திலேயே எந்த சிறையில் மதுரோ வைத்திருக்காத நியூயார்க் நகரத்தில் அந்த நகரமே கொந்தளித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூயார்க் நகரத்துடைய மேயர் மம்தானி அவர்கள் கண்டித்திருக்கிறார். உலக நாடுகள் கண்டித்திருக்கிறது. வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா அராஜகமாக கைது செய்ததை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.